சாமி, அப்புறம் நம்ம உடம்புல 7 சக்கராஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் ஏதாவது ஒன்று வேலை செய்யலைன்னா கூட நம்ம உடம்பு வந்து நிறைய பிரச்சனைகள் உண்டு பண்ணும் அப்படின்னு. ஆமாம், நோயை உண்டாக்கிடும். இப்போ மனுஷனுக்கு சுகர் வருது, சுகர் வந்தால் இன்சுலின் தான் போடணும். அப்போது இந்த மூலாதார சக்கரத்தில் இன்சுலின் சுரக்குது. இன்சுலின் சுரக்கிற வரைக்கும் அவனுக்கு சுகர் கிடையாது. அந்த மூலாதார சக்கரத்தில் அந்த இன்சுலின் சுரக்காமல் போச்சுன்னா அவனுக்கு நோய் வருது. இப்படி ஒவ்வொரு சக்கரமும் அந்த பிராண காற்று சரியாக போய் அடையலைன்னு சொன்னால் அது செயலிழக்கும். செயலிழக்கும்போது மனிதனுடைய செயல் குறையும். இல்லை, சித்தர் அகத்தியர் கூட சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சித்தர் அகத்தியர் வாசி யோகம் சொல்லி கொடுக்குறோன்னு எந்த இதுலேயும் சொல்லவே இல்லை. அவங்க வாசியாக மாறணும், நாங்கள் மூச்சு வாசியாக மாறணும். அது மூச்சு யோகம் கற்றுக் கொடுத்தா தான் அது நாளடைவில் வாசியாக மாறும். வாசியாக மாறும்போது தான் கடவுள்னா என்னான்னு தெரியும். மூச்சியாக இருக்கிற வரையும் கடவுள் தெரியாது. நானே கடவுள்ன்றதே நீ தான், நீ இல்லைன்னா கடவுளே ஒன்று கிடையாதுன்னு சொல்லிங்கிறேன். கடவுளை யார் கடவுள்னு சொல்கிறது? நீ தானே சொல்ல முடியும். நீ இல்லைன்னா யார் சொல்லுவான்? காக்கா போய் கடவுளே என்னமா, புலி போய் கடவுளே என்னமா, யானை போய் கடவுளே என்னமா? மனுஷன்தான் கடவுள், மனுஷனுக்குள்ளே தான் கடவுள். அதனால தான் நான் சொல்லிக்கிறேன், உலகத்தில் எல்லா ஜீவராசியும் குனிஞ்சு நடக்கும், மனுஷன் மட்டும்தான் நிமிர்ந்து நடப்பான். அப்போது கடவுள் மற்ற ஜீவராசிகளில் கடவுளினுடைய சாயல் இருக்குது, மனுஷனுக்குள்ளே கடவுளே இருக்கிறான்ட்டு சொல்லியிருக்கிறேன். அதனால் மனுஷன்தான் கடவுள், மனுஷன் இல்லைன்னா கடவுள்னே ஒன்றும் இல்லை. கோவிலெல்லாம் எந்த கடவுளாக அது கட்டிக்கிச்சா? பெரிய பெரிய கடவுளாச்சு, அது கட்டினுக்கலாம்ல. அது தங்கத்துக்கு ஒரு வீடு மனுஷன் கட்டி வைக்கிறான். ஏன்னா மனுஷனுக்குள்ளே தான் கடவுள் இருக்குது, அதனால தான் அவனே கட்டி வைக்கிறான். சுவாமி, பாவத்துக்கு மேலே பாவம் பண்ணுறவங்களோட கதி என்ன? பாவம்னு அவன் முடிவு பண்ணிட்ட பிறகு அவனுக்கு கதியை பற்றி அவன் யோசிக்க போகிறது இல்லையே. எந்த கதி நரக கதி போனாலும் அவன் யோசிக்க போகிறதில்ல. ஏன்னா அவன் தான் பண்ணதே பாவமாகி போச்சு, அவனுக்கே தெரிஞ்சு போச்சு. பாவம்ன்றது எப்போ அவன் மனம் அறியுதோ அப்போ அவன் துன்பத்தில் ஈடுபட்டுடுவான், மாற்றவே முடியாது. முக்தி அடைந்தவர்களுக்கு மறுபிறவி உண்டா? இல்லை, கடவுளோட எந்த மனிதன் கடவுளில் இருந்து ஒரு துகில் தான் மனுஷன். கடவுளினுடைய இயக்கத்தில் கடவுளினுடைய இதில் இருந்து வந்த ஒரு துகில் மனுஷன். அந்த துகில் இங்கே ஏக்கமாக நடத்துது. அதனால தான் சொன்னான் ஏகன்னா, கடவுள் என்றும் ஒருவனே அப்படின்னா. அநேகன்னா அந்த கடவுளினுடைய ஏக்கம் தாண்டா கோடிக்கணக்கான மனுஷன் அப்படின்னா. அப்போது எந்த மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளோ இன்னல்கள் வந்தாலும் எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் இறைவனை மறக்காமல் பயணம் பண்ணுறவன் முக்தி அடைஞ்சான்னா அவன் இறைவனோட கலப்பான், அவனுக்கு பிறப்பு கிடையாது. சராசரி மனிதன் சில மணித்துளிகளை அனுபவிக்கும் இன்பத்தை, அதாவது விந்தின் செயல்பாட்டை, அது ஒரே ஞானி அதை மேலொற்றி கடவுளின் அடையும் நிலையும் ஒன்றா? இதை எப்படி வேறுபடுத்த முடியும்? கடவுள் விந்துவு தான் கடவுளை அடையும் வைக்கும். விந்துவு தான் உலகத்தில் ஆன்மான்றது ஒன்று ஏக்கம் வரும். அப்போது உலகத்தில் விந்து வெளியேறும்போது விருட்சங்கள் உருவாகும், பல உயிர்கள் உருவாகும், பல உருவங்கள் உருவாகும். ஆனால் அதே விந்து மேல் நோக்கி போனால் அது இறைவனுடைய கலக்க செய்யும், இறைவனுடைய காட்சி கிடைக்கும். அதனால் அந்த விந்துவை ஏற்றுறதுக்கு சரியான குருக்கிட்ட போய் வழி தெரிஞ்சுக்கின்னு ஏற்றினா தான் ஏற்றலாமே தவிர இல்லைன்னா விபரீதங்கள் ஏற்படும். அதனால் நல்ல குருக்கிட்ட போய் நல்ல வழியில் பயணம் பண்ணுங்க, அது தவறில்லை. இப்போது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட ஆத்மா அலையும், அவங்களுக்கு சாங்கியம் செய்யலைன்னா அலையும், அப்படி இப்படி சொல்கிறாங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த கொரோனாவால் இறந்து போனவங்களோட உடலும் நமக்கு கைக்கு வர்றது கிடையாது, அவங்களோட ரிலேஷனும் கூட இருக்க முடியல. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆத்மா எப்படி இதுவா? ஆத்மாவுக்கும் உடலுக்கும் சம்மந்தமே இல்லையம்மா. உடல்ன்றது மண்ணு துண்ண போகுது, ஆத்மான்றது அழியா பொருள். அந்த அழியா பொருளுக்கு சாங்கியம் எதுக்கு செய்து வச்சாங்கன்னா அந்த ஆத்மாவுக்கு போய் சேராது எந்த சாங்கியம் மனுஷன் பண்ணாலும். ஆனால் மனுஷன் ஒரு வரைமுறைக்குள்ளே வரணும், முன்னோர்களை நினைக்கணும். இப்போது நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ உங்கள் தாத்தாவுக்கு ஒரு சாங்கியம் பண்ணும்போது தான் ஆமாம் நமக்கு ஒரு தாத்தா இருந்தார் இப்படி இருப்பார் அப்படின்றத உணருவீங்க. அந்த சாங்கியங்கள் இல்லைன்னா உங்கள் தாத்தாவே நீங்கள் உணர முடியாது. அதனால் இந்த ஆத்மாக்களுக்கு இந்த சாங்கியங்கள் அந்த குடும்பத்தில் செய்யும்போது தான் அந்த குடும்ப வாரிசுங்களுக்கு யார் யாருன்றது விளங்கும். அதுக்காக இதெல்லாம் வச்சாங்க முன்காலத்தில். ஆனால் இது அலையிறது அதெல்லாம் எதுவுமே அலையாது. அது உடலை விட்டு பிரிஞ்ச உடனே 16 நாள் பொறுத்து அது இன்னொரு உடலை எடுத்தே ஆகணும். உடல் இல்லாத ஆன்மா இயங்காது, ஆன்மா இல்லாத உடல் இயங்காது. இதெல்லாம் கட்டுக்கதையா? அப்போ இதெல்லாம் அந்த ஆவி அந்த மாதிரி அலையிறது அதெல்லாம் அதெல்லாம் கற்பனை, பயம். கற்பனை.
ஜீவசக்தியை சுயமொழியில் ஏற்றும்போது ஏற்படும் நிலையா அல்லது ஜீவசக்தியை காமமாக மாற்றி படைப்பை செய்வதே சராசரி மனிதனுக்கு சிறப்பா? சராசரி மனிதனுக்கு ஜீவசக்தியை வெளியேற்றி படைப்பு படைக்கும் போது தான் அவன் சராசரி மனிதன். அந்த ஜீவசக்தியை மேலே ஏற்றும்போது மேலே ஏறி அவன் நிற்கும் போது அவன் ஞானின்னு அவனுக்கு ஒரு பேர். எல்லாரும் மனுஷன்தான். ஆனால் மனுஷன்லேயே ஒருத்தனை மனுஷன்றோம், ஒருத்தனை மகானன்றோம், ஒருத்தனை ஞானின்றோம். காரணம் என்ன? மனுஷன் தானே எல்லாருமே. அவங்களுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த பேரை சொல்கிறோம். அப்போ அந்த ஜீவசக்தியை மேலேற்றும் போது அவன் ஞானி, அவன் மகான் அப்படின்றோம். அந்த ஜீவசக்தியை வெளியேற்றும் போது அவன் அஞ்ஞானி, உலக சமுதாயத்தில் வாழ்ந்துன்னு இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆசைப்படாமல் கௌதம் புத்தர் கூட சொல்கிறாரு, ஆசையை அறவே ஒழித்து விடு, ஆசையே துன்பத்துக்கு அடிப்படை அப்படின்றாரு. ஆனால் நான் அதை ஏற்றுக்கலை. ஏன் சொல்கிறேன்னா, ஆசை எறும்பு கூட இருக்குது. ஆசை இல்லைன்னா அது ஊர்ந்து போகாது, தன்னுடைய இறையை அது தேடாது. அது மாதிரி அத்தனை ஜீவராசிகளுக்கும் இருக்குது ஆசை. அதே மாதிரி மனிதனுக்கும் ஆசை இருக்குது. அவனுக்கு ஆசை இருக்கிற வரைக்கும் தான் அவன் உடலில் உயிர் இருக்கும். ஆசை கழண்டு போச்சுன்னா அவன் உயிரும் கழண்டு போயிடும். அப்போது ஆசை இல்லாத பொருள் பணம் மட்டும்தான். மற்ற உயிருள்ள அத்தனை ஜீவனுக்கும் ஆசை உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் உண்டு. இப்போ ஒரு மான் இருக்குது, அதனுடைய ஆசை புல் பூண்டு அதை மேய்ஞ்சி அது அதனுடைய ஆசையை பூர்த்தி பண்ணிக்குது. அதே மான் வாழற இடத்துல ஒரு புலி இருக்குது, அதனுடைய ஆசை என்ன? அந்த மானை அடித்து அது சாப்பிட்ணும், அதனுடைய ஆசை. அதே மாதிரி மனிதன் உலகத்தில் வாழும்போது அவனுக்கு ஆசை அவசியம். ஆசை இல்லைன்னா அது பணம் மட்டும்தான் ஆசை இல்லாத கிடக்கும். மீதி மனிதன் ஏக்கம் இருக்கிறவனுக்கு நடக்கணுன்றது ஒரு ஆசை, உட்காரணுன்றது ஆசை, ஓடணுன்றது ஆசை, மனைவி கட்டிக்கணுன்றது ஆசை, எல்லாம் ஆசையில் சம்மந்தப்பட்டது தான். ஆனால் அந்த ஆசை எப்படிப்பட்டதாக இருக்கணும், அதுதான் மனித வாழ்வு. ஆசை அளவோடு இருக்கணும், துன்பம் இல்லை. ஆசை அளவு மீறும் போது துன்பம் கண்டிப்பாக வரும். இப்போது உன்னுடைய வருமானம் ஒரு 10,000 ரூபாய் மாதம். இப்போ நீ இந்த 10,000 ரூபாய்க்குள்ளே உன்னுடைய குடும்பம் நடத்திக்கின்னு வந்தீங்கன்னா உனக்கு துன்பம் கிடையாது. ஆனால் இந்த 10,000 ரூபாய் வருது, எனக்கு பத்தலையே, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 50,000 ரூபாய் வருது அப்படின்னு நீ அவனை பார்த்து வாழும்போது, நீ 50,000 ரூபாய் சம்பாதிக்கணும் போது தீய வழியில் செயல்படுவேன். அப்போ அந்த தீய வழியினுடைய செயல்பாடுகள் உனக்கு துன்பத்தை தரும். அதனால் ஆசை இல்லாமல் ஒரு ஏக்கமே கிடையாது. சூரியனே ஆசைப்படுது, சந்திரனே ஆசைப்படுது, இறைவனே ஆசைப்படுறான். அப்படி ஆசை இல்லாத பொருள் உலகத்தில் ஒரு பொருளும் கிடையாது, உபயோகப்படாது ஆசை இல்லாதது. அதனால் மனிதனுக்கு ஆசை அவசியம். ஆசை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? அளவோடு இருந்தால் ஆபத்து கிடையாது, அளவோடு இருந்தால் துன்பம் கிடையாது. அளவு மீறும் போது அவனுக்கு துன்பமும் எல்லாம் நேரும். அதனால் ஆசைப்படு, ஆனால் அளவோடு ஆசைப்படு. இன்னொருத்தனை மாதிரி வாழணும்னு ஆசைப்படாது, உன்னை மாதிரி உனக்கேற்ற வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படு, துன்பம் கிடையாது. அது மாதிரி இந்த பல்லி விழுந்தா, இந்த காலையோ இதுலயோ விழுந்தா மரணம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்நேரம் ஒரு 50 கோடி செத்து போயிருப்பான் பல்லி வந்து. ஏமா பல்லியை கடவுள்னு காஞ்சி வத்தில் வெள்ளியில் செய்து வச்சுக்கிறான், தங்கத்தில் போய் பல்லியை தான் கும்பிட்டு வரான். இவன் தலை மேலே வீட்டில் மேய்ஞ்சிருந்தா அதுக்கு எங்கன்னா பிடிப்பு இல்லை, ஊந்து போச்சான், தலை மேலே ஊந்த மரணம், தோல் மேலே ஊந்த மரணம். மனுஷன் கற்பனமா இது? இல்லை, இதில் எதுவுமே செத்து போகிறேன், அவனு என்ன பண்ணுறது? எதுவுமே உழலம்மா, நல்லா நடந்து போயினாக்கிறான், ஹார்ட் அட்டாக்குன்னு செத்து போகிறான். அவனை என்ன ஊந்து செத்துத? இது மனுஷனுடைய பிரம்மை. அவனுக்கு எல்லாத்தையும் எதை கண்டாலும் ஒரு பயம். அதனால் இதையெல்லாம் சொல்லி வச்சுன்னுக்கிறான். அவன் எத்தையாவது சன்னிட்டு போட்டுமே, நமக்கு என்னத்துக்கு அது? சொல்லு சாமி. சொர்க்கம் நரகம் சொல்கிறாங்க. இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு, இறந்த பிறகு இல்லை, இருக்கும்போது தான் சொர்க்கம் நரகம். நீ பாவம் செஞ்சினா நீ இறந்த பிறகு நீ நரகத்துக்கு போவ. அதம்மா, இறந்த பிறகு நரகத்துக்கு போவேன்னா இறந்து திருப்பி பிறக்கிற இல்லை, நீ பண்ண பாவத்துக்கு நரக வாழ்வு உனக்கு. நீ இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போவேன்னா நீ பண்ண புண்ணியத்துக்கு மறுபடியும் பிறக்கும்போது உனக்கு சுகமான வாழ்வு. அப்போ இந்த சுகமான வாழ்வு சொர்க்கமும், துன்பமான வாழ்வு நரகமும் ஆகிப்போச்சு. இப்போ எனக்கு 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் நரகத்தில் இருந்தேன் நான். இப்போது 73 வயசில் சொர்க்கத்தில் இருக்கிறேன். அப்போது எனக்கு நரகமும் சொர்க்கமும் இந்த பூமி தானே தவிர தனியாக ஒரு கம்பெனி வச்சுக்கின்னு 6 நேரத்தில் நான் வேலைக்கு போயிடுவாங்க இருந்ததுன்னு. அப்படி இதெல்லாம் மனுஷன் வகுத்து வச்சுக்கினதுமா, பயம்படுத்தி வாழ்க்கை இப்படி வாழணுன்றதுக்காக வகுத்தது. அதெல்லாம்
தீமைகள் செய்தால் நீ நரகத்துக்கு போவ, நன்மைகள் செய்தால் சொர்க்கத்துக்கு போவ அப்படின்னது எதுக்கு வச்சான்? நீ நன்மையை செய்யணும், நன்மை நல்லபடியாக வாழணுன்றதுக்காக வகுத்து வச்சது. இது தவறு இல்லை. அதையே இன்னமும் பெரிய கம்பெனி வச்சுங்கிற மாதிரி பண்ணிக்கூடாது சாமி. அப்புறம் இந்த வெள்ளிக்கிழமையானா எலுமிச்சப்பழம் கட் பண்ணி அதில் குங்குமம் போட்டு வாசப்படியில் வைக்கிறாங்கல்ல, அது எதனால்? பயமா? இப்போ இந்துக்கள் குங்குமம் போட்டு வாசப்படியில் வச்சுக்கிற, கிறிஸ்டின் எத்த வைக்கிறான், எதுவுமே அப்புறம் அவன் வாழலையா? இது பயம். இதனால் ஒரு நன்மை தீமை கிடையாது. கண் திஷ்டி எடுத்துட்டு தான் அது. கண்டிஷ்டின்றது உண்மையா? அது தெரியாதுமா எனக்கு. நான் யார் கண்ணிலையும் படலையா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லுவார். ஒரு அம்மா போய், சாமி இவன் சும்மா தித்தி போய் சாப்பிட்டுன்னுக்குறான், அவங்க பையனை இட்டும் போய் சொல்லுவார். அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்கன்னுவார். சரி, அவர் சொல்லுவார், போயிட்டு ஒரு அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். சரின்னு இந்த அம்மா போயிட்டு அந்த பையனை இட்டுன்னு மறுவாரம் வருவாங்க. அப்போ சொல்லுவார், இனிமேல் தித்திப்பு சாப்பிடாதப்பா, இட்டும்பம்மா அப்படின்னு. ஏன் சாமி இதை அன்றைக்கே சொல்லிக்கலாம்? இல்லைம்மா, அன்றைக்கி நான் தித்திப்பு சாப்பிடல, அதனுடைய விளைவு என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் வந்து போன பிறகு ஒரு வாரமாக தித்திப்பு சாப்பிட்டேன், இப்போ அதனுடைய விளைவு தெரிஞ்சுக்கணும், அதனால தான் சொல்கிறேன்னு. அது மாதிரி இந்த கந்திஸ்லாம் எனக்கு பட்டதில்லை, அதனால எனக்கு தெரியல அது. அப்புறம் தான் சாமி, இந்த வீட்டுக்கு நிலப்படி இருக்குல்ல, அதில் வந்து உள்ளே பார்த்த மாதிரி வந்து லட்சுமி படத்தை வைக்கிறாங்க, சரி, வெளியே பார்த்த மாதிரி வந்து விநாயகரை வைக்கிறாங்க. அது எதனால் அப்படி? எதுக்குன்னாக்கா, வீட்டு உள்ளே இருக்கிற லட்சுமி வெளியே போகக்கூடாது, வெளியே இருக்கிற துஷ்ட சக்தி உள்ளே வரக்கூடாதுன்னு வெளியே புள்ளியார், உள்ளே இருக்கிற செல்வம் வெளியே போய். இதெல்லாம் மனுஷன் பிரம்மம்மா. இதெல்லாம் வைக்கிறதால பணக்காரன் ஆகிடுவானா? இதெல்லாம் வைக்கிறதால ஏழை ஆகிடுவானா? அவனுக்கு என்ன, அதான் சொன்னேன், விதியை வெல்ல எவனாலையும் முடியாது, விதி தான் முடிவானது. இடையில் மதி விளையாடும், மதி தான் செயல். இந்த மதியை விதி ஓரளவுக்கு எது வரைக்கும் விடுதோ அது வரைக்கும் மதி வேலை செய்யும். விதி அதை மதியை அடிக்கிடுச்சுன்னா முடிஞ்சது கதை. அதனால் அதுதான் முடிவானது. இப்போ உங்களுக்கு ஒரு 10 கோடி வரணும்னு உங்களுக்கு விதி இருந்துச்சுன்னு சொன்னால் இதை யாராலையும் தடுக்க முடியாது, எந்த ஜோசியமும் தடுக்க முடியாது. அதே நேரத்தில் நீ பிச்சை எடுக்கணும்னு இருந்துச்சுன்னா எந்த ஜோசியமும் உன்னை தடுத்து உயர்வாக வாழ வைக்க முடியாது. அதுக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் விதியினுடைய முடிவு தான். அதனால்தான் மனிதர்கள் வாழ்வு, ஒவ்வொருத்தர் வாழ்வு பல விதமாக வாழறான். இல்லைன்னா எல்லாரும் ஒரே விதமாக நல்லா சுபிட்சமாக வாழ்வான். பல விதமாக ஒருத்தன் இன்பமாகறான், ஒருத்தன் துன்பப்படுறான், ஒருத்தன் நோய்வாடிப்பட்டிருக்கிறான், ஒருத்தன் பலசாலியாக இருக்கிறான். இது எல்லாத்துக்கும் காரணம் விதி, அவன் செய்த பாவ புண்ணியம். இது 2 தான் அவனுக்கு வாழ்க்கையினுடைய நிர்ணயம் பண்ணதை தவிர இந்த ஜோசியம், ஜாதகம், பேராசி, கந்திஷ்டி இதெல்லாம் நிர்ணயம் பண்ணாது. ஐயா, ஒரு மனுஷனுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குன்னு சொல்றாங்க. அது தனித்தன்மை அப்படி உண்மையில இருக்குதுன்னா அது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? உங்க வீட்டில் எத்தனை பேரா? நானே என் தங்கச்சி 2 பேர் தான். அவன் என்ன படிக்கிறாங்க? 12வது. நீ என்ன படிக்கிறா? நான் ஒர்க் சேர்ந்துட்டேன், படிச்சு முடிச்சிட்டேன். என்ன படிச்சா? பிகாம் சிஎஸ். அவங்க என்ன படிக்க போகிறாங்க? அவங்க பிகாம் தான் படிக்க போகிறாங்க. உங்கள் அப்பா அம்மா? அப்பா சிவில் கான்ட்ராக்டர், அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? 3-4 பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்படி தான் உலகமே இருக்குது. காரணம் சம்மந்தம் இல்லாமல் போகிறது காரணம்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. எல்லாரும் இப்போ ஒரே படி படிச்சான்னா, ஒருத்தர் கலெக்டர் இருக்கிறாரு, இப்போ எல்லாருமே கலெக்டர் ஆகிட்டா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? அது ஊடாவே இருக்காது, எப்பவுமே ஒரே கலவரமாக இருக்கும். எல்லாமே டாக்டராக இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரே மருந்து வாசம் தான் இருக்கும். எல்லாருமே வக்கீல் ஆகிட்டா ஊரில் ஒரு குப்பெல்லாம் அந்த வீட்டில் தான் இருக்கும். ஒருத்தன் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணுவான், ஒருத்தன் அது இப்படியே போயின்னு இருக்கும், விளக்கமே வராது. அப்போது இந்த தனித்தன்மை தான் ஒவ்வொருத்தரும் பிரித்து காட்டுது. ஒரே வீட்டில் ஒரே தாய் வயிற்றில் பிறந்தால் கூட நீ வேற அவங்க வேற, புரியுதா? ஐயா சொன்னது தான், உடல் மட்டும்தான் அம்மா அப்பா செஞ்சது, உள்ளே வந்தால் வேற ஆள். அவன் குணத்துக்கு ஏற்ற மாதிரி, அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி விருப்பப்பட்டதான் செய்ய முடியும். விருப்பப்பட்டதை செய்ய ஆரம்பித்த உடனே ஒரு தனித்தன்மை வந்துடும். ஒரு குழந்தை பிறந்துக்குது, அம்மா எதை ஊட்டினாலும் ஏற்றுக்கும். நீயும் குழந்தை, உன் தங்கச்சியும் குழந்தை, 2 பேரும் 2 மடியில் உட்கார வச்சுக்கினேன் ஒரே சாம்பார் சாதத்தை ஊட்டுவாங்க, புரியுதா? இப்போ உனக்கு சாம்பார் சாதம் பிடிக்குமா பிடிக்காத தெரியாது, பிடிக்குமா? உன் தங்கச்சிக்கு பிடிக்காது. ஆனால் முன்னாடி 2 பேருக்கு ஒரே சாதம் தான் ஊட்டினாங்க, சாப்பிட்டீங்க. காரணம் என்ன? வளர உடம்பு வளர்ந்தது மட்டும் இல்லை, கூட சேர்ந்து மனசும் வளர்ந்தவொடனே அவங்களோட தேவைகள்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. தனக்கு தேவைகள் ஒரு தேடி போகும்போதே மனம் துளிர் விட்ட உடனே தனித்தனி உலகம் வந்துடுச்சு.
அப்போ எனக்கு பிடிச்சதான் நான் செய்வேன், எனக்கு பிடிச்சதான் நான் பண்ணணும் போது தனித்தன்மை அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஆனால் இந்த தனித்தன்மை கொலைகாரனு கொடுக்குது. எல்லாரும் மாதிரியும் வாழாமல் நான் 10 பேர் கொலை பண்ணி தான் வாழணுங்கிறான் இல்லையா, அது கூட அவனோட தனித்தன்மை. நெறிப்படுத்த முடியாத போனால் கொலைகாரனாகவும் போகலாம், தனித்தன்மையோட திருடனாகவும் போகலாம். எவ்வளோ திருடங்கிறான், எல்லா திருடனும் மாட்டிக்கிறான், ஒரு சில திருடன் மாற்றதே இல்லையா. அப்போ அவனுக்கு எவ்வளோ தனித்திறமை இருக்கும் பாரு. அப்போது தனித்திறமையில் கூட ஒழுக்கம் இல்லாத தனித்திறமை ஊருக்கு உபயோகப்படாது. நீ யாராக இருந்தாலும் ஒழுக்கம் வேணும். ஒழுக்கத்தோடு உன் தனித்திறமையை வளர்த்துக்கணும்னு சொன்னால் நீயும் நல்லா இருப்ப, இந்த உலகமும் நல்லா இருக்கும், எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். புரியுதா? தனித்தன்மை இல்லாத உலகமே கிடையாது சார். அப்போ நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணணும், அதை ஒழுங்காக கற்றுக்கணும், ஒழுங்காக கற்றுக்கணும் பண்ணணும். ஒழுக்கத்தோட. ஆமாம், நமக்கு 1000 பிடிக்கும். ஆமாம், புரியுதா? இன்னைக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கோம், இது தாண்டா லைஃப்னு அப்படின்னு தெரியும். ஆமாம். இன்னும் ஒரு 6 மாதம் பொறுத்து நம்ம திரும்பி பார்த்தா தப்பான ரூட்டுக்கு வந்துடும் பொழுது ரூட்டை மாற்றுவோம். இப்படி இருக்கக்கூடாது. ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுத்துட்டு அதில் தைரியமாக இறங்கணும். அதுக்கு முதல்ல நாம் அந்த விஷயத்தோட நாளை நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கின்னு களத்தில் இறங்கினோன்னா உனக்கு வெற்றி நிச்சயம். போகிற போக்கில் இந்த பாதை சரின்னா அந்த பக்கம் அச்சா இந்த பக்கம் அப்படின்னு போனால் அதுக்கு முடிவே கிடையாது. கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதுவார், அங்கும் இங்கும் பாதை உண்டு. எப்படியே? அங்கும் இங்கும் பாதை உண்டு, இன்று நீ எந்த பக்கம். எப்படி கேள்வி வச்சுக்கலாம் பச்சா? பாதை 2 பக்கமும் இருக்குதுப்பா, நீ எந்த பக்கம் இருக்க போற அதை நீ தான் முடிவு பண்ணிக்கணும். பாதை இறைவன் போட்டு வச்சிட்டான், பயணம் பண்ண போது நீ முடிவு பண்ண வேலையை நீ எடுத்துக்கன்றது. இன்று நீ எந்த பக்கம் இருக்க போற. ஒரு நாளும் ஒரு பாதை மாறினா அவன் போகவே மாட்டேன், அங்கேயே தான் மாறி நினைப்ப. சரியோ தவறோ முடிவு எடுத்துட்டா பயணத்தை தொடங்க, வெற்றி நிச்சயம். சரியா? அதனால தைரியத்தை வளர்த்துக்க, திரும்பி பார்க்கவே பார்க்காத. சரியா இருந்தது, அது சத்தியம்தான் தெரிஞ்சதுன்னா தயங்காத, இன்னைக்கெல்லாம் நாளைக்கு ஜெயிச்சிருவேன். ஆனால் தயங்கினே இருந்தேன்னா இன்னும் 10 வருஷம் பொறுத்து கேட்டாலும் அதே குழப்பத்திலே தான் இருப்பேன், முடிவே வராது. காலை எடுத்து வைக்க கற்றுக்கணும், வழி தன்னால் வரும். திருடன் கூட வாழாமா இந்த உலகத்தில், நல்லவன் வாழ முடியாதா? திருடனுக்கு இருக்கிற தைரியம் இவனுக்கு இல்லை, அதனால தான் நல்லவன் தோத்துனே இருக்கிறான், ஜெயிக்க முடியாமல் போகிறது. அப்போ எது கம்மியாக இருக்குது? தைரியம் கம்மியாகுது. அந்த தைரியத்தை வளர்த்துக்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். புரியுதா? சரிங்க. இப்போ என்னோட வயசுல இப்போ நான் இந்த பாதையில வந்ததுக்கு சத்தமா என்னோட இந்த வயசுல நான் இந்த பாதைக்கு வந்ததுக்கு உண்மையாக சொல்லணும்னா, நான் வேலை செய்கிற இடத்துலையும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்லா எல்லாத்தையும் பழகு, பேச ஆரம்பி, சம்பாதிக்க ஆரம்பி, இந்த மாதிரி அந்த மாதிரி தான் நிறைய விஷயம் சொல்கிறாங்க. இது யார் பேச்சை எடுக்காமல் போகிறது ஒரு நாள் அந்த டைமில் குழப்பமாயிருது. ஆனால் அதுக்கப்புறம் ஐயாவோட வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு தெளிவு அடைஞ்சிருங்க. இந்த குழப்பம் ஏன் அந்த மாதிரி வருது? ஏன்னா அவங்க ஒரு விஷயம், சில விஷயம்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அங்கே போகிறாங்க, அது மாதிரி கேட்கும்போது ஒரு சில விஷயம்லாம் நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. ஒரு சில விஷயம் அதே விஷயம் நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு கேட்கும் போது இவங்க பண்ண அது தப்பான விஷயம் எனக்கு தெரியுது. ஆனால் நான் அங்கே போல எதுவும் பண்ணலைன்னு அதை நான் பண்ணலைன்னும் போது என் மனசு ஒரு மாதிரி இருக்குது. தப்பான விஷயத்தை கேட்கும் போதே என் மனசு ஒரு மாதிரி இருக்குது. எதனாலங்க அந்த மாதிரி? இந்த உலகம் அதை தான் பண்ணும். இது தப்புனாலும் சின்ன வயசில் தம்பியை வந்து ஒருத்தன் அடிச்சிட்டான். ஏன் அடித்தான்னா, அதுக்கு முன்னாடி இவன் போட்டு அடிச்சிட்டான். இவன் போட்டு அடிச்சவன அவன் போட்டு அடிச்சிட்டான். இப்போ நான் என்ன பார்க்குறேன், ரெண்டுத்தையும் பார்த்தேன். டேய் நீ போய் அடித்தா, அதனால தான் நான் அடித்தான், சரி போங்கடா அப்படி விட்டுட்டேன். பக்கத்து வீட்டு பொம்பளை வந்தது, ஏண்டா உனக்கு எதனா இருக்குதா, உன் தம்பி அப்படி போட்டு அடிக்கிறாங்க, நீ போய் கேட்க மாட்டியா? அப்போது அப்படி தூண்டும் போது நான் நியாய தர்மம் பார்த்தவன், இப்போ போய் நான் அடிக்கிறேன் அவனை போய், ஏய் ஏன் தம்பி அடிச்சேன்னு. ஃபஸ்ட்டு நியாய தர்மம் இருந்தது நான் தனியாக இருக்கும்போது. ஆனால் உலகத்து பேச்சை கேட்கும்போது நியாய தர்மத்தோட உணர்ச்சிக்கு வேலை அதிகமாகுது. அப்போ அவனை போட்டு சாத்துறோம் 2 பேரும் சேர்த்து. புரியுதா? அப்போது ஊர் பேச்சை கேட்க போனால் ஒரு முடிவே கிடையாது. இன்றைக்கி பக்கத்து வீட்டுக்காரன் பேச்சை கேட்குறான், அவன் காலி பண்ணி போயிடுவான். அதே வீட்டுக்கு இன்னொருத்தன் வருவான்ல, அவனுக்கு தோணுன்னு சொல்லணும்ல. அப்போ வீட்டுக்காரன் மாறவனத்தை மாறப்போதே கிடையாது. அதனால் யார் பேச்சையும் கேட்காத. வாழ்க்கை இதுதான். இந்த வயசு படிக்க வேண்டிய வயசில் படிச்சுட்டேன், வேலை செய்கிற வயசில் இது உழைக்கிறதுக்கான வயசு. இந்த வயசில் நீ கல்லை சாப்பிட்டா கூட ஜீரணம் ஆகிடும், அப்புறமா அரிசி சாப்பிட்டா கூட ஜீரணம் ஆகாது. அதனால எந்தெந்த காலத்தில் எதை செய்யணுமோ அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு வழியை பாரு.
தவறுகள் நடக்கும், அதை திருத்திக்கலாம். ஆனால் பயணம் பண்ணாமல் இங்கே யோசனை பண்ணியிருந்தேன்னா தவறுகளும் நடக்காது, அனுபவங்களும் கிடைக்காது, வாழ்க்கை வண்டியும் நவரவே நவராது. அதுக்கு பேர் வாழ்க்கையும் இல்லை. இது வயசு, ஓடக்கூடிய வயசு. ஓடு, விழுவ, அடிப்படும், எல்லாத்தையும் கற்றுக்க. அதுக்கப்புறம் நீ அது விழவே மாட்ட. புரியுதா? அதில் ஊர் சொல்கிறதெல்லாம் கேட்காது. அவன் வசதிக்கு யாரும் சொல்லி இருப்பான். நான் என் பேச்சு கூட கேட்காது, நானும் என் வசதி தான் சொல்லுவேன். அதுதான் யார் பேச்சும் கேட்காத, உன் இஷ்டத்துக்கு போ, நீயே விடு, நீயே ஏந்துக்கோ. ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா எல்லாரும் வீழ்ந்தது தான் பார்ப்பாங்க. 1000 வாட்டி நான் வீழ்ந்துட்டேங்க, சரி 1000 வாட்டி வீழ்ந்தேன், 1000வது வீடு எப்படி வீழ்ந்திருப்ப? 999 வந்து நின்னவனால தான் 1000வது வரை வீழ்ந்திருக்க முடியும். நீ விழுந்ததை பார்க்குற, ஏந்து நின்றதை பார்த்தியா? இவ்வளோ தடவை ஏந்து நின்றுக்கிறமேனு ஒரு மனுஷன் திரும்பி பார்த்துட்டான்னா விழுத நினச்சி யாருக்கும் வேதனையே வராது. ஆனால் எல்லாருக்கும் விழுந்ததே பெருசாக தெரியுது, ஏந்து நின்னதை மறந்துடுறாங்க. அதை திரும்பி பார்க்கணும், கற்றுக்கணும். அதுதான் வாழ்க்கை. இது கற்றுக்கிற வயசுனா அப்புறம் நீ நினச்சாலும் கற்றுக்க மாட்டேன். ஒரு வீட்டில் உட்கார வச்சுருவாங்க, டேய் உலக சோறு போடுற வழியை பாரு, எதுக்கு பொண்டாட்டியை கட்டினேன்னுவாங்க, எதுக்கு பிள்ளைய பெத்தேன்னுவாங்க. அந்த காலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த காலத்தை சரி பண்ணி வச்சுக்கோ, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன். சரிங்க, நீங்களாம் பெரிய பாக்கியசாலி சாமி. ஆமாம், முன்னாடியே தப்பிச்சு வந்துட்டேன். மந்தையிலேருந்து 2 ஆடு தப்பிச்சு வந்துக்குது. சொல்லுப்பா. அதே மாதிரிங்க, இப்போ இந்த வயசான காலத்துல தான் உயிர் பயம், அதே காலத்துல தான் வயசான காலத்துல தான் என் உயிரை பத்தி ஒரு நினைப்பே வருதுங்கய்யா. வயசான காலத்துல வயசான காலத்துல தான் உயிரை பத்தி ஒரு நினைப்பே வருது, நமக்கு எதாவது ஆயிடுமோ அப்படின்ற அந்த பயமே வருது. உனக்கு ஏன் வந்தது? இல்ல எனக்கு இல்ல, வீட்டுல இருக்குன்னு சொல்றேன் வருது. ஆனா இப்போ அதே ஏன் அவங்க இல்லை இந்த மாதிரி என்னோட வயசுலயோ இல்லை சின்ன வயசுலயோ அவங்க ஏன் இதை பத்தி யோசிக்க மாட்டாங்க? கொஞ்சம் சத்தமா பேசு. இதை பத்தி ஏன் யோசிக்க மாட்டாங்க? சரி, உனக்கு ஒருத்தர் சொன்ன மாதிரி அன்னைக்கு அவங்க சொல்லிக்க மாட்டாங்க யாரும். வேகமும் வெறித்தனமும் இருக்கும்போது யாருக்கும் வாழ்க்கையை பற்றி பயம் இருக்காது. உடம்புல தைரியம் இருக்குது, தெம்பு இருக்குது. என் வாழ்க்கையை என்னால் வாழ முடியும்னு எல்லாரும் இந்த உலகத்தில் வாழதான் நியதி. ஆனால் எப்போ தடுமாற்றம் வரும் அப்படின்னு சொன்னால் உடம்புல இருக்கிற அந்த தைரியம் குறையும். உடல் பலம் குறைஞ்சவொடனே தைரியம் போயிடும். புரியுதா? அப்போ உடல் பலம் குறைஞ்சவொடனே தைரியம் போயிடும். தைரியம் போனவுடனே மனசு பேதலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் நான் இருப்பேனா செத்து போயிடணும் தெரியல, இன்னும் எவ்வளோ நாளுக்கு போகிறேன்னு தெரியலையே அப்படிலாம் பேச வைக்கும். அப்போனா என்ன அர்த்தம்? உடல் பலம் குறையுது. உடல் பலம் குறைஞ்சவொடனே மனபலமும் குறைஞ்சிரும். இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு. உடம்பை காப்பாற்றிக்கினா மனசும் தெம்பாக இருக்கும், மனசை காப்பாற்றிக்கினா உடம்பும் தெம்பாக இருக்கும். இது எங்கே அடி வாங்கினாலும் இன்னொரு பொருளும் பாதிக்கும். அப்போ உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் வயசாகிருக்கணும், அதனால் மனோபலம் போயிடும், உடல் பலம் போயிடும். இப்போது இது ரெண்டும் போனால் என்ன இருக்கும்? வாழ்க்கையை யோசிச்சது போய் இப்போ மரணத்தை யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ரெண்டுமே தைரியமாக இருந்ததுன்னா ரெண்டுமே தைரியமாக வருமா? அப்போ வராது. அதுக்கு முன்னாடியே உரம் போட்டிருந்தா வயசாகும் எனக்கு தெரியும், சாவ போகிறேன்னு எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடியே நான் தயாராகிட்டேன். உதவாங்க போகிறேன்னு தெரிஞ்சு போச்சு. ராணுவத்துலாம் போவாங்களே, துப்பாக்கியில் சுடுவாங்க, நம்மள மாதிரி துணி போட்டு போவாங்களா? புல்லட் ப்ரூஃப் போட்டு போவாங்க. ஏன் போகிறாங்க? அவங்க போகிற இடம் சரியில்லை, அங்கேருந்து ஒருத்தன் சுடுவான் எப்படியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு முன்னேற்பாடாக போகிற மாதிரி வாழ்க்கையோட முடிவு இது தானே. எல்லாருக்கும் அதான் நடக்குது. எனக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் அப்படியே நடந்துக்குது. அப்போ நாளைக்கு எனக்கும் அதான் நடக்கும். அப்போ முன்னேற்பாடு நாம் எதாவது பண்ணோமானா பண்ணல, அதெல்லாம் நேராக போய் அங்கே உதப்படுறோம். புரியுதா? அந்த முன்னேற்பாடு வேணும். முன்னாடியே நீ விதைக்கணும். அடிப்பட்டம் தேதி வச்சாதான் எப்போ நம்மளுக்கும் எங்கம்மா அந்தம்மா காணா ஆடிப்பட்டம் விதைச்சா எப்போ அதை அறுவடை பண்ணுவா? கேட்டுக்கப்பா. 3ஆவது மாதமே விதைக்காமே 3ஆவது மாதமே அறுவடைக்கு போயிட்டீங்கன்னா ஊர் நம்மளை பார்த்து சிரிக்கும். விதைக்கிற காலத்தில் தூங்கணுமா உருப்பட்டுதா இல்லை, விதைக்கிற காலத்தை விதைக்காமல் விட்டுட்டு அறுவடை காலத்தில் கத்தி தூக்கணும் வந்தான் ஒருத்தன். ஏண்டா நீ தான் விதைக்கவே இல்லையா, எங்கேருந்து அறுவடை வந்திருக்கான்? இல்லை இல்லை ஊரெல்லாம் போது நானும் வந்தேன். ஊரெல்லாம் விதைச்ச, நீ விதைச்சியா? விதைக்கலையே, அப்புறம் உனக்கு எதுக்கு அருவா? தேவையில்லையே. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. புரியுதா? எல்லார்கிட்டேருந்தும் எல்லாத்தையும் கற்றுக்கலாம். மனசை திறந்து வை, வர வேண்டியதெல்லாம் வரும். சரியா? எந்த செயலையும் ஏன் ஒரு விழிப்புணர்வோட செய்ய முடியல? அப்படி நம்ம ஏதாவது ஒரு செயல் இருக்கும்போது செய்யும் போது என்ன வேற எங்கேயாவது தான் இருக்குது, ஏங்க இந்த சூழ்நிலையா? உதப்படுற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். உதப்பட்டதுன்னா அதெல்லாம் குறைஞ்சிரும்.
உதப்படலை இன்னும் நம்ம சரியா. ஏன்னா மனம் வேகும்பா, வயசு இல்லை, இந்த வயசு தான் பாயம். அது இல்லாம வீட்டுல இப்பயே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி 3 வருஷத்துல கடை வச்சிடணும், கல்யாணம் பண்ணிடணும் அப்படிலாம் சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்துறாங்களா? அந்த மாதிரி இப்பயே பேசிட்டு ஆர்பிட் இருந்தான், இப்பயே பேசிட்டு இருக்காங்க. நான் அதுதான் சொல்றேன், கல்யாணம் பண்ணிட்டாங்களா? அக்கா இப்பயே போயிட்டாங்க. வேலை சேர்ந்தே 1 மாசம் தான் ஆகுது. அதாவது கல்யாணம் வரைக்கும் போயிட்டு அதை தாண்டி போயிட்டு இருக்காங்க. வீடு வேலைக்கு சேர்ந்தது ஒரு குத்தமாயா? அந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளை அவங்களே இப்பயே ஏற்படுத்துறாங்க. அது ஒரு மாதிரி கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, பக்கு பக்குன்னு எனக்கு கூட பக்கு பக்குன்னு இருந்தது. இது சரிப்படாது போலக்குதே. முதல்ல இங்க இருந்து கிளம்பிடணும் நம்ம, போட்டு விட்டு கிளம்பி போயிட்டேன். லாஸ்ட்ல அந்த மாதிரி யாரும் போயிட கிட்ட போறேன், போகாத. உன் வாழ்க்கையில உன் தலையில எதெல்லாம் இடத்துல நான் அனுபவிக்கணுங்குதோ அதெல்லாம் கண்டிப்பா அனுபவிக்காம சாய மாட்டேன். தப்பிக்கிறதா? தெரிஞ்சுக்கணும் சுவாரஸ்யம் போயிடும். நாளைக்கு இந்த பொண்ணு தான் என் பொண்ணாட்டியே வருதுன்னா அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்குது? அன்னைக்கு போய் பார்க்குறோம் பாரு, அன்னைக்கு தான் சுவாரஸ்யமா இருக்கணும். புடவை பட்டு புடவை இருக்குதா, போவாங்க வருவாங்க கட்டுவாங்க, நல்லா இருக்கிற வரைக்கும். கீஞ்சு போச்சுன்னா அதே புடவை ஒன்றா ஆகும். எல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கிற வரைக்கும் தான். வெளித்தன்மை இல்லாத வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஆவல் வரும். அது ஓப்பன் ஆகி போச்சுன்னு சொன்னால் அங்கே ஒன்றும் இல்லை, சுவாரஸ்யத்துக்கு வேலையெல்லாம். அது வாழ்க்கையும் இல்லை. வாழ்க்கைன்றதே நாளைக்கு என்னன்னே தெரியாமல் வாழணும், அதை எதிர்நோக்கி இருக்கிறது தான் வாழ்க்கை. இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும்னா அது பேர் வாழ்க்கையில் நரகமாயிடும். ஆனால் மனுஷன் தைரியத்தை விட்டுறக்கூடாது. சுவாரஸ்யமான வாழ்க்கைன்னு இங்கே எல்லாருக்கும் சுவாரஸ்யமாக நடக்காது, அதிர்ச்சி நடக்கும், பக்கு பக்குன்னு ஒன்றும். அப்போ எது வந்தாலும் தாங்கிக்கக்கூடிய சக்தி நம்ம மனசுக்கு வேணும். அப்போ அந்த மனசை அவ்வளோ தைரியமாக வச்சுக்கிறதுக்கான வழிமுறையை நம்ம பயன்படுத்திக்கணும், உருவாக்கிக்கணும். நம்ம எல்லாருக்கும் இயற்கையாக வராது, ஒரு சிலருக்கு இயற்கையாகவே இருக்கும். எது வந்தாலும் நான் பார்த்துக்குறேன்பா அப்படின்னும். ஐயா மாதிரி யாருன்னா ஒருத்தர் வந்தாருன்னா தலையில் இடி வந்தால் கூட நடந்து போயினே இருப்பார். நம்மளை மாதிரி ஆளாக இருந்தா என்ன ஆகுது? பக்கத்து வீட்டில் இடி வச்சா கூட நம்ம ஒவ்வொரு ஆளுவோம். அப்போ நம்ம வளர்த்துக்கணும். எது நம்ம குறைன்னு தெரிஞ்சு அந்த குறையை நிவர்த்தி பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டோன்னு சொன்னால் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். சேலஞ்ச் பண்ணி போயின்னு இருக்கலாம். சரியா ஐயா? அந்த ஆன்மீக பாதையில, அதாவது இந்த பாதையில் நான் போக சொல்ல, நான் பாடம் பண்ண சொல்ல, நான் தினைக்கும் கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் என்ன கேட்கணும்? யாரை போய் கேட்க போறா? இல்லை, எனக்குள்ளே கேட்க வேண்டிய கேள்விகள் இது. எதை பற்றி நான் யோசிக்கணும் பாடம் பண்றதுக்கு முன்னாடி? இல்லை சும்மா டைம்லாம் யாராவது ஏதாவது ஒரு கதையை சொல்லி எப்பா முருகா, இன்னைக்கு நான் ஏந்துட்டேன், யாரும் என்கிட்ட அட்வைஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி காரியத்தை சிறப்பாக செய். நல்லபடியாக நடந்ததுன்னா தூங்கத்துக்கு முன்னாடி இறைவனுக்கு நன்றி சொல்லு. இது ரெண்டுத்தையும் ஒழுங்காக பண்ணு. வாழ்க்கையில் நீ எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு அதுவே முடிவு பண்ணும். முதல்ல நன்றி சொல்ல கற்றுக்கணும், எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தீங்க, அந்த மாதிரி உடல் தூங்கலை மனமும் தூங்கலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மனம் தூங்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு இது பண்ண சொன்னா, அதுதான் இது பண்ணிட்டு இருக்கு. அதேதான் அதை பண்ணு. அது மனம் அலைப்பாயத்தை நிறுத்தினாவே சஞ்சலமே வராது. இந்த மாதிரி யோசிக்க வேண்டிய வேலையே கிடையாது. எல்லா பிள்ளையும் சந்தோஷமா இருக்கு, நீ எதுக்கு இங்கே வந்து உட்காந்துக்கிற? வாழ்க்கையில் தடுமாற்றம் தானே. சரியா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் இது ஒரு பிரச்சனையே கிடையாது, இதெல்லாம் ஒரு சேலஞ்சு. நீ எங்கே உன் தனித்தன்மை இருக்குதுன்னா இந்த சேலஞ்சை நீ எப்படி இது பீட் பண்ணின்னு வரப்போகிறன்றது தான் நீ யாருன்றதே இருக்குது. உதவாங்க போறியா தாண்டி வரியா அப்படின்றது தான் நீ யாருன்றதை காட்டணும். உன் தனித்திறமை ஏறணும். அப்போ தான் டாஸ்க் வச்சா தானே தெரியும். டாஸ்கே இல்லைன்னா 10ஓட 11 இருப்பேன். அது வாழ்க்கையே கிடையாது. அது யார் ஒன்றா வாங்க, அதுக்கு நீ எதுக்கு பிறக்கணும்? உனக்குன்னு ஒரு உலகத்தை இறைவன் படைச்சிருக்கிறான், அது எது நீ கண்டுபிடி. அதை திறமையாக வளர்த்துக்கோ. புரியுதா? வெறும் படிப்பு எதுக்கும் உதவாது. திறமை வளர்த்துக்கினே இருக்கணும். அது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக கை கொடுக்கும். சரியா? சரிங்க. ஆத்மானவா. எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். உலகத்தில் இருக்கிற குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஐயா சீடர்களுக்கும் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். சீடர்கள் எல்லோரும் சேர்ந்து 3ஆம் ஆண்டு செய்யும் பூஜை இது. குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள தொடர்பு நீங்கள் எல்லோரும் அறிய வேண்டும். நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்.
ஸ்ரீபெரும்புத்தூரில் மே 17ஆம் தேதி நடக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து ஐயாவோட சீடர்களும் வந்து விழாவை சிறப்பித்து கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை ஒழிக்க நல்ல மனிதனாக வாழ நம் குருநாதரை போல இருக்க வேண்டும். 3ஆம் ஆண்டு குரு பூஜை அன்று தீய எண்ணங்களை அழிக்க வாரீர் வாரீர். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை அழிக்க நல்ல மனிதனாக வாழ்வை காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தனக்குள்ள ஆன்மாவை சுட்டிக்காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அன்புள்ளம் கொண்ட சீடர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். கொரோனா காலத்தில் என் கண்ணை திறந்த என் குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவிற்கு வாரீர் வாரீர் வாரீர். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். கடைசி காலத்தில் எடுத்து செல்லும் 2 பொருட்கள் பாவம் புண்ணியம். அந்த பாவ புண்ணியத்தை சேர்ப்பது எப்படி என்று அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை நடைபெறுவதால் அனைவரும் வந்து கலந்து கொள்வீர் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். பிறவி அறுக்கும் எப்படி என்ற காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை சீடனுடைய அடிப்படை கடமை. இது அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆத்மா வணக்கம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். அழிய போகும் உடலுக்கு ஆசைப்படாதே, அழியாத உன் ஆன்மாவை பிறப்பை அறுப்பது எப்படி என்று உணர்த்திய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். குடும்பத்தில் இருந்து தனக்குள் இருக்கும் கடவுளை அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை ஸ்ரீபெரும்புத்தூர் வன்னிய குல சத்திரத்தில் நடைபெற உள்ளதால் அனைவரும் சீடர்களும் பக்தர்களும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம்.